துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மையச் சங்கத்தினுடைய மாநில தலைவர் மற்றும் அகில இந்திய தலைவர் மற்றும் ஓய்வூதிய சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் மற்றும் நீலகிரி மாவட்ட தலைவர் மற்றும் பணியாளர்கள் தங்களுடைய கோரிக்கையினை மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் துறை அமைச்சரிடத்திலே தெரிவித்து எங்கள் கோரிக்கையை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையினை வைத்தார்கள். அதன் பெயரில் தலைமைச் செயலகத்திற்கு நேரில் சென்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து சுமார் 25 ஆண்டு காலமாக பணியாற்றுகின்றவர்கள், ஏற்கனவே வரன்முறை செய்யப்பட்ட இந்த பணியாளர்கள் இன்னும் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருக்கிறார்கள் என்ற செய்தியினை அவரிடத்தே ஆதாரபூர்வமாக அரசாணைகளை கொண்டு சொல்லியிருக்கிறோம். பின்பு அவளுக்கு ஏற்கனவே சிபிஎஸ் பிடித்தம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இது எந்த காரணத்தினால் சிபிஎஸ் நிறுத்தப்பட்டது என்பது மர்மமாக உள்ளது. அதேபோல இறப்பு, ஒரு பணியாளர் இறந்து விட்டால் உடனடியாக அந்த ஈமச்சடங்குகளை செய்வதற்கு பணம் தருவார்கள், அதனையும் வழங்குவதில்லை. டெத் ஃபண்ட் 5 லட்சம் வழங்குவார்கள், அதனையும் வழங்குவதில்லை. ஆக இந்த பணியாளர்கள் மிகுந்த துயரத்தில் இருக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. தமிழகத்திலே இருக்கின்ற பூங்கா மற்றும் பண்ணைகளிலே அரசுக்கு ஆண்டுக்கு வருவாயை ஈட்டித் தருகிற துறையாக இது உள்ளது. ஆனால் அந்த அரசு துறையிலே பணியாற்றுகின்ற பூங்கா மற்றும் பண்ணை பணியாளர்கள், ஆயாமார்கள், துப்புரவு பணியாளர்கள் போன்றவர்கள் மிகவும் வேதனைப்பட்டு வாழக்கூடிய சூழலை இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதனை இந்த சங்கம் தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு ஆட்சியாளரிடத்திலும் கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டு வரப்படுகிறது. முன்னேற்றம் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வரும் செல்கிறது, மீண்டும் திருப்பப்படுகிறது. அதன் காரணம் என்ன என்பது புரியவில்லை. மிகவும் 1000க்கும் குறைவாக வேலை பார்க்கின்ற இந்த பணியாளருக்கு ஏற்கனவே அவர்கள் 17,000க்கு மேல் 24,000 ரூபாய் சம்பளம் பெற்று வருகிறார்கள். இவர்களுக்கு நிரந்தர பணி கொடுப்பதால் அரசுக்கு மிக கடுமையான நிதி சுமை ஏற்பட போவதில்லை. குறைந்தபட்சத்திலே பணியாற்றுகின்ற இந்த பணியாளர்களுக்கு பணிநிரந்தரம் செய்தால் அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் உயரக்கூடும். அதனை இந்த அரசு செய்திட வேண்டும் எனதான் நேற்றைய தினத்திலே மாண்பு அமைச்சரவத்தை சந்தித்து அந்த அரசாணைகள் எல்லாம் முழுமையாக தைக்கப்பட்டு ஒரு கோப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் மாண்பு அமைச்சர் அவர்கள், நீங்கள் உடனடியாக அரசு செயலாளர்களை சந்தித்து விடுங்கள் என்று சொன்ன காரணத்தினால் உடனடியாக அரசு செயலாளர்களை நேரிலேயே சந்தித்து இதனை எடுத்து சொன்னோம். நீங்கள் அமைச்சரை பார்த்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். அமைச்சரை நாங்கள் பார்த்து விட்டு வந்துவிட்டோம், அவரிடத்தை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம், இதில் அரசாணைகள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே அதே நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றியிருக்கின்றீர்கள். உங்களிடத்திலே பணியாற்றிய ஒரு அலுவலக உதவியாளர் இறந்துவிட்டார். அந்த இறந்து போன பணியாளருக்கு கூட எந்த ஒரு ரூபாயும் அரசால் வழங்கப்படவில்லை என்பதை வந்திருந்த மகளிர் அழுது கொண்டே சொன்னார்கள். அவற்றையெல்லாம் கேட்ட அரசு செயலாளர்கள் இதற்குண்டான விரைவான நடவடிக்கையை நான் அமைச்சரிடத்திலே பேசி எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே நம்முடைய தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் எஸ் மதுரம் அவர்களால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு அரசாணையின்படி ஒரு அலுவலகத்திற்கு 12 அமைச்சு பணியாளர்கள் என்ற நிலை இருந்ததை கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் நிரப்பப்படாமல் அப்படியே அது காலாவதியாகி கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் அதனுடைய வழியை புரிந்து கொண்டு உடனடியாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர்களை அரசாணையின் 128 மூலமாக நிரப்பப்பட வேண்டும் என்று
தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே மனிதவள மேலாண்மைத்துறை அரசு செயலாளர்களை மாநில நிர்வாகிகள் நாங்கள் சந்தித்து முறையிட்டோம். அவர்களும் உடனடியாக அனைத்து துறைகளும் இதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அதனுடைய நகலையும் நம்முடைய சங்கத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். நாமும் அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும், அனைத்து இயக்குநர்களுக்கும், அனைத்து கமிஷனர் அவர்களுக்கும் அனுப்பி வைத்தோம். ஒரு சில துறைகள் மட்டும் இந்த பணியிடங்கள் நிரப்ப பத்திரிகையில் அறிவிப்பு வெளியிட்டது. ஆனால் தலைமைச் செயலகத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே பணியில்லாமல் இருந்த சுமார் 600க்கும் மேற்பட்டவர்களை தலைமைச் செயலகத்திலே எடுத்து பூர்த்தி செய்திருக்கிறார்கள். ஆக எப்படியோ தலைமைச் செயலகத்தில் அலுவலக உதவியாளர் பணியிடம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய துறையாக இருக்கின்ற வணிக வரித்துறை, வருவாய்த்துறை, கருவூலத்துறை, வேளாண்மைத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, பிற்பட்டோர் மிகவும் பிற்படுத்தோர் மற்றும் துறை, மருத்துவத்துறை போன்ற ஏனைய பெரும்பான்மையான அலுவலகங்களில் அலுவலக உதவியாளரை பணி நியமனம் செய்த நீதிமன்ற தீர்ப்பு பெற்று கொடுத்தும் கூட அதிகாரிகள் அதற்கு செவி கொடுக்காமல் காலதாமதம் செய்து வருகிறார்கள் என்பதையெல்லாம் சுட்டி காட்டுவதற்காக மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் அவர்களை மாநில தலைவர் எஸ் மதுரம், அகில இந்திய தலைவர் கே கணேசன், அனைத்து ஓய்வூதிய சங்க தலைவர் முருகன் மற்றும் பணியாளர்கள் நேரில் சந்தித்து இந்த குறைகளை சொன்னோம். மேலும் நாங்கள் மனிதவள மேலாண்மைத்துறை அரசு செயலாளரை சந்திக்கின்ற பொழுது, ஐயா இதை விரைவில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது கடந்த ஆட்சியில் நடந்தது. நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு அறிவிப்பு செய்கிறோம். ஆனால் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் யாரும் வர மாட்டுகிறார்கள். பத்திரிகையின் மூலமாக அறிவிப்பு செய்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அமைச்சருடைய பரிந்துரை வரப்படுகிறது. நாங்கள் யாரை எடுப்பது, யாரை எடுக்கக்கூடாது என்ற குழப்பமான சூழல் நிலவுகிறது என்பதை சொன்னார்கள். அதனையும் மாண்பு அமைச்சரிடத்திலே தெரிவித்தோம். எனவே கடந்த ஆட்சியில் நடந்த குளறுபடிகள் நடக்காதபடிக்கு நம்முடைய ஆட்சியிலே இது நிறைவேற்றப்பட்டால் சுமார் 30,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள். இது நம்முடைய ஆட்சிக்கு ஒரு நல்ல பெயரை கிடைக்கும் என்பதை அமைச்சரிடத்திலே ஆழமாக பதிவு செய்து வந்திருக்கிறோம். அவர்களும் உடனடியாக தனி செயலாளர் அவர்களை அழைத்து இந்த கோப்பு உடனடியாக நடவடிக்கை எடுக்க நீங்கள் குறிப்பு எழுதி அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். எனவே அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர்களை நிரப்புவதற்குண்டான பணிகளை மாநில மையம் செய்திருக்கிறது. மாநில மையம் செய்துவிட்டதே என்று மாவட்ட நிர்வாகிகள் தூங்கிக் கொண்டிருந்தால் அது நிறைவேறாது. நாங்கள் பார்த்த காட்சிகள் என்ன பொருள் கொடுத்து பார்த்திருக்கிறோம் என்பதையெல்லாம் மாநில குரூப்பிலும் அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்க குரூப்பிலும் தெளிவாக வெளியிட்டிருக்கிறோம். அதனை பார்க்கின்ற மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டத்திலே தங்களுடைய குரூப்புகளில் அந்த படங்களை போட்டு மாநில சங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது, இதன் பொருள் தொடர்பாக நாம் மாவட்ட ஆட்சியாளர்களை சந்தித்து இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு நாமும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற செயல்பாட்டினை செய்ய வேண்டுமாய் இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அதை போலவே தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களை தலைமைச் செயலகத்தில் மாநில தலைவர் எஸ் மதுரம், அகில இந்திய தலைவர் கே கணேசன், ஓய்வூதிய சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் முருகன் மற்றும் பணியாளர்கள் நேரில் சந்தித்து தமிழ்நாடு பதிவுத்துறையில் விலக்கு வாங்கப்பட்ட இந்த துறையில் அரசாணையின் 132 மூலமாக ஒரு அலுவலகத்துக்கு 2 அலுவலக உதவியாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ற தனி அரசாணை பெற்ற பின்பு அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்தாமல் காலம் தாழ்த்தியதன் விளைவாக இன்றைக்கு 600க்கும் மேற்பட்ட சார்பதிவான அலுவலகங்களில் அலுவலக உதவியாளர்கள்
பணியிடம் காலியாக இருக்கின்ற சூழல் நிலவுகிறது. அந்த காலியான இடங்களிலே வெளியாட்கள் அந்த பணியை பார்க்கிறார்கள். இதையும் நாங்கள் பதிவுத்துறை தலைவரிடத்திலே சுட்டிக்காட்டி இருக்கிறோம். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அலுவலக உதவியாளர்களை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றும், பதிவுத்துறையிலே விலை மதிப்புமிக்க கணனி மையங்கள், பதிவேடுகள் இருக்கின்ற நிலை இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான அலுவலகத்திலே காவலர்கள் இல்லை. இந்த காவலர்கள் இல்லாத சூழலில் அலுவலக உதவியாளர்களை, அதாவது பகல் பணியில் நியமிக்கப்பட்ட அலுவலக உதவியாளர்களை இரவு காவல் பணிக்கு அமர்த்துகிறார்கள். இது நம்முடைய பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை கடிதம் அனுப்பியதற்கு மாறாக துறையிலே அலுவலக உதவியாளர்கள் இரவு கால் பணி பார்க்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள், கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இதனை இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் கண்டிக்கிறோம். தற்பொழுது நீதிமன்ற ஆணையிலே இரவு காவலர் பணியிடங்களை பூர்த்தி செய்திட ஒன்று வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பூர்த்தி செய்யுங்கள் அல்லது டெக்ஸோ மூலமாக பூர்த்தி செய்யுங்கள் என்று கொடுத்து 6 மாத காலம் கொடுத்த பிறகும் கூட பூர்த்தி செய்யாமல், எங்கே சங்கம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவசரமாக பதிவுத்துறை தலைவர் அவர்கள் இன்னும் எங்களுக்கு பூர்த்தி செய்ய 6 மாத காலம் தேவை என்பதை நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்பதையும் அமைச்சரவத்திலே தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறோம். எனவே இந்த நிலைகளை மாவட்ட அளவிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மாவட்ட தலைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் உண்டு என்பதை இந்த செய்தியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விளைகிறேன். ஆங்காங்கே இருக்கின்ற மாநில நிர்வாகிகள் உங்களுடைய பணி என்ன என்பதே தெரியாதபடிக்கு மாவட்ட தலைவராகவும் இருக்கிறீர்கள், மாநில நிர்வாகியாகவும் இருக்கிறீர்கள். ஆனால் இருவேறு பொறுப்புகள் உண்டு. மாவட்ட தலைவர் பணியும் செய்த வேண்டும். உங்களுடைய மண்டலத்திலே இருக்கின்ற அனைத்து மாவட்ட தலைவருக்கும் நாங்கள் சொன்ன அந்த கருத்தை அவருக்கு தெரிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சிகளை பார்க்கக்கூடிய சூழலை ஒவ்வொரு மாநில நிர்வாகிகளும் அந்த பணியினை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது தேர்தல் காலமாக இருக்கிறது. இந்த தேர்தல் காலத்தில் நீங்கள் எல்லாம் எப்படி பணியாற்றுகிறீர்கள் என்பதைத்தான் மாநில மையம் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. சிறப்பான பணியை மேற்கொள்பவர்கள்தான் வருகின்ற தேர்தலிலே நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்பதையும் நான் இங்கே தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள விளைகிறேன். எனவே உங்கள் பதவிக்கேற்ற பணியினை சரியாக பாருங்கள், பணியாளருடைய குறையை தீர்க்க பாடுபடுங்கள், நீதிமன்றத்திலே பெற்றுத்தந்த ஆணையினை நடைமுறைப்படுத்த ஒரு உந்துகோலாய் இருங்கள். அப்பொழுதுதான் மாநிலம் முழுவதும் நம்முடைய சங்கம் இன்னும் மென்மேலும் வளரும். இதனை பார்க்கின்ற பணியாளர்கள் இந்த சங்கம் இவ்வளையெல்லாம் செய்கிறது என்று சொல்லி யார் மாவட்ட தலைவர் என்று கேட்டு அங்கே உறுப்பினராக சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்ற கருத்தையும் உங்களிடத்திலே சொல்லி பணியாற்றுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.